உயிர்களை வெளியில அனுசரிக்கிறோம், வீட்டுல இருக்கிறவங்களை அனுசரிக்க முடியலையே அப்படின்ற சிந்தனை வரும். இந்த சிந்தனை வர வர அதான் சொல்றாங்கல்ல, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவர் விட்டு கொடுப்பதில்லை. அப்ப விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரணும் அப்படின்னா அது ஒரு குருவால தாங்க மாற்ற முடியும். அந்த குரு தான் நம்முடைய ஓங்காரக்குடியில இருந்துகிட்டு ஏழைகளுக்கு பசியாற்றி வைத்தால் நம்முடைய துன்பங்கள் பறந்து போகும்ன்றாங்க, நம்முடைய துன்பங்கள் தீரும்ன்றாங்க. ஆக இந்த புண்ணியம் செய்ய செய்ய அதனாலதான் நமக்கு எங்க பார்த்தாலும் உலகமெங்கும் எல்லா மதங்கள்லையும் எல்லா இனங்கள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புண்ணிய காரியத்தை வலியுறுத்தாத மார்க்கங்களே இருக்காது. என்ன காரணம்? இந்த புண்ணியத்தின் விளைவு நமக்கு ஆசனுடைய அருளை பெற்று தரும் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்முடைய சிந்தையில தங்கி நம்முடைய செயல்பாடுகளை மாற்றுவாங்க, பேச்சு தன்மையை மாற்றுவாங்க. நாம கரடு முரடாகி வாழ்ந்துகிட்டு இருப்போம், அதை அப்படியே அன்பா மாற்றக்கூடிய